ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாம் பற்றியான என்னோட புரிதல் என்ன அப்படின்றது இந்த வீடியோ. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அதே மாதிரி இதனுடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும், இது கிளியர் பண்ணுற நேரத்தில் நீங்கள் குரூப் 2 உடைய மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஓவரால் வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமில் நம்ம சில தவறுகள் பண்ணியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபர்தரா அந்த கட் ஆஃப் டீட்டெயில் இதுக்கெல்லாம் போறேங்க. சரி, கட் ஆஃப் ரொம்ப இனிஷியல் லெவலு, நம்ம வந்து ஒரு பேசிக்கா ப்ரிலிமினரி டேட்டா வச்சு தான் நமக்கு பண்றது. இது அப்சல்யூட்டா இருக்குமானா ஆன்சர் கீ போட்டதுக்கு அப்புறம் வர்றது அப்சல்யூட்டா இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் குரூப் 4 இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கு, அதே மாதிரி குரூப் 1 நடந்திருக்கு. அந்த டேட்டா வச்சுட்டு நம்ம இந்த டேட்டாவை ஈஸியா கார்லேட் பண்ணி இவ்வளவு வரும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸா உள்ள வந்து ஒரு 6 மாசம் படிச்சுட்டு இப்பதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். வெரி டஃப். நம்ம தெரியாம இந்த ஃபீல்ட்ல வந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருந்தது. நான் ஓவராலா சொல்றேன், ஜிஎஸ், ஜெனரல் தமிழ், மேக்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்றதுங்க. அவங்களுக்கு வெரி டஃப்பா இருக்கும். அதுவே ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஏற்கனவே ஒரு குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி பார்டர்ல மார்க் வராமல் போனவங்களுக்கு ஓரளவு மாடரேட்டா இருந்திருக்கும். ஏற்கனவே அவங்க படிச்சது கொஞ்சம் விஷயம் வந்திருக்கும். இதுவே குரூப் 2 மெயின்ஸ் ஏற்கனவே நல்லா பண்ணி ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க, குரூப் 1 மெயின்ஸ் எழுதினவங்களுக்குலாம் ரொம்ப அது வந்து ஈஸி டு மாடரேட்டுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பேப்பருடைய தரம். ஏற்கனவே நீங்க குரூப் 1 மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, இல்ல குரூப் 2 மெயின்ஸ் நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா பண்ணிருக்க முடியும். ஈஸியா மீன்ஸ் உங்களால ஒரு 150 பிளஸ் மார்க்கை ரொம்ப ஈஸியா வாங்கியிருக்க முடியும். ஸோ 150 பிளஸ் மார்க்கு நீங்க ஏற்கனவே ஒரு மெயின்ஸ்க்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். எப்பயுமே இந்த டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். கடந்த ஒரு 12-13 வருஷத்துல நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஓவராலா ஒரு 100 ரேங்க் உள்ள 4 டைம் குரூப் 2ல ஸ்டேட் ரேங்க் 100 ரேங்க் உள்ள வந்திருக்கு. சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இவ்வளவு வருஷமா, நான் ஒரு 3-4 வருஷமா தான் அந்த தேர்வு எதுவும் எழுதலை. அதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு இருந்தேன். குரூப் 4 நான் படிச்சதே இல்லை. குரூப் 2, குரூப் 1, சரிங்களா? குரூப் 1 7 மெயின்ஸ் எழுதிருக்கு, 2 இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா வெரி ஸ்டாண்டர்ட். ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் கேட்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எலிமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இதே ஸ்டாண்டர்ட்ல இப்படிதான் கேட்கணும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து கேட்கணும் அப்படின்ட்டு. இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க சிலபஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அவங்க சிலபஸ் செட் பண்றப்ப நம்ம திரும்ப திரும்ப ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் என்னோட இந்த ஒரு 10 வருஷம் ப்ரிப்பரேஷன்ல ஒரு டைம் கூட ஸ்கூல் புக்கை நான் படிச்சதே கிடையாது. தமிழ் மீடியம்ல தான் நான் படிச்சு தமிழ்ல தான் எழுதுனேங்க. சரிங்களா? சில மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற மெட்டீரியலை அதில் படிச்சுட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மெயின்ஸ் ஆன்சர்லாம் ரெடி பண்ணி தான் பண்ணோம். மெயின்ஸ்ல நல்ல மார்க்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சுது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகணுமா அப்படின்னா போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 85% ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டுருவாங்க. கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு 85% இருந்த போது இல்லைங்களா? அதனால அந்த 15%ல நமக்கு நம்மளுடைய லக் நல்லா இருந்தது அப்படின்னா அதுல ஒரு 30-40% கொஸ்டின் வந்துடும். அதனால நல்ல மார்க் எடுத்துட முடியும். குரூப் 2 மாதிரியான எக்ஸாம்ல எப்பயுமே ஸ்டாண்டர்டான புக்கை நம்ம எப்பயுமே ரெஃபர் பண்ணணும். அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அப்டேட்டடான விஷயத்த நம்ம நெட்ல சர்ச் பண்ணி எடுத்து ஒரு டேட்டாவா ஒரு நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸை யாருமே பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாருமே இந்த யூடியூப் வீடியோ பாக்குறதுல ரொம்ப அதிகமான நேரம் அப்படின்றத செலவு பண்றோம். 4 மணி நேரம் வீடியோ, 5 மணி நேரம் வீடியோ அப்படின்ட்டு நம்ம உட்காந்து அதை ஃபுல்லா பார்த்து ஹேண்ட் ரிட்டனா நோட்ஸ் ஒன்று எடுக்கிறோம். அந்த எஜுகேட்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் புக் படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை உங்களுக்கு சொல்லி தராங்க. நமக்கு என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நம்ம எந்த வேலையும் செய்யாம வீடியோல எதையாவது ஒண்ணு கேட்டு அதை எழுதி அதை அப்படியே போய் எக்ஸாம்ல எழுதி டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்ற நினைப்பு தான் எல்லாருக்குமே இருக்கு. பார்க்கக்கூடிய உலகமா நம்ம மாறிட்டு வரோம், படிக்கக்கூடிய உலகமா மாறணும். இங்க இருக்கிற யாருமே 4 பேஜ் தொடர்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்க.
அது மிகப்பெரிய பெரிய தப்புங்க. 4 பேஜ் படிச்சாலும் அதை ஒரு பேஜா எழுதுற அளவுக்கு டிராஃப்டிங் ஸ்கில் அப்படின்றது யாருக்குமே இல்லை. அதுல எது முக்கியம் அப்படின்றதே தெரியல. இதெல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா, கண்டினியூஸா நீங்க ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கை தாண்டி ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்கில்லாம் வரும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாமுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னா, இன்னும் நீங்க வருஷம் ஃபெயில் தான் ஆயிட்டு இருக்கீங்கன்னா, இந்த தப்பை தான் நீங்க திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. கடைசி நேரத்துல 3 மாசத்துல ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சேருவீங்க. அவங்களுடைய ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அவங்க கொடுக்கறதே கம்மியான கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அதுல நம்ம கொஞ்சமான போர்ஷன் தான் படிச்சுட்டு வந்து அந்த கொஞ்சமான கொஸ்டினை, நிறைய கொஸ்டின் இருக்கும். ஒரு டாபிக் எடுத்தோம், இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுலயே 200 கொஸ்டின் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஆனா அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் இருக்கும். நம்ம படிச்சுட்டு வரது பாதியா இருக்கும். அதை வச்சுட்டு இதை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அவங்க ரொம்ப ஈஸியா கேட்டாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்துட முடியும். ஸோ நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கான்டாக்ட் பண்ணப்ப 150 கொஸ்டின் ஜிஎஸ்லையும் 150 கொஸ்டின் நம்மளுடைய ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் கேட்போம். யாருமே 115க்கு மேலே எடுக்கவே முடியாது. டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா புது கொஸ்டின் நிறையா இருக்கும். இந்த குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா, புது கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. 50% கொஸ்டின் புது கொஸ்டினா இருக்கும். இப்போ நாங்கள் உட்காந்து இந்த கீலாம் போடுறப்ப கூகுள்ல சர்ச் பண்ணாவே நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்களுடைய கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருக்குங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் குறைஞ்சது ஒரு 25% to 30% ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? அதை நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். மூணாவது, ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு 20-25% கேட்டிருந்தாங்க. அதுல நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கணும், எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். நம்மளும் கூட என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக்கே ஒரு கம்மியான வஸ்து தான், அதுல கம்மியான அளவுக்கு தான் நம்ம பாடத்தை படிப்போம் அப்படின்றக்கப்ப மார்க் நமக்கு அவுட்புட் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். இதை எல்லாத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும். இப்ப யூடியூப் வீடியோ பார்த்தே உங்களால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வீடியோவை 1 லட்சம் பேர் பாக்குறாங்க, ஒரு வீடியோவை 70,000 பேர் பாக்குறாங்க, ஒரு வீடியோவை 3 லட்சம் பேர் பாக்குறாங்க. அந்த 3 லட்சம் பேருமா பாஸ் பண்ண முடியும்? நீங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்றீங்க? ஒரு எஜுகேட்டரால உங்களால ஒரு 100%ல 10% தான் உங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். அவங்க சொல்லித்தரது அப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்போ உங்களை அறிவாளி ஆக்கின மாதிரியான ஒரு நினைப்பை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஆனா அது வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு விதத்திலையும் உதவாது. கண்டினியூஸா நம்ம படிக்கணும். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸை எடுத்து ஃபுல்லா படிக்கணும். ஹிஸ்டரினா வெங்கடேசன் புக்கை படிக்கணும். யூனிட் 8 and 9 நம்மளுடைய வெங்கடேசன் புக்லயே 4 வால்யூமா போட்டிருப்பாங்க. அந்த புக்கை எல்லாம் படிக்கணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸை யாருமே படிக்காம ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஏதோ இன்ஸ்டியூட்டோடைய ஹிண்ட்ஸ் மாதிரிதான் அவங்களுடைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ என்னன்னா, இந்த எக்ஸாம்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வாஸ்டா படிக்காததுனால இப்ப வந்து இப்ப நேரு பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவருடைய புக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய நேரு பத்தி எனக்கு ஒரு 5 பாயிண்ட் தான் தெரியும், 10 பாயிண்ட் தான் தெரியும், அதுக்குள்ள கொஸ்டின் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நேரு பத்தி ஒரு புக் எழுதுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதெல்லாம் ஏற்கனவே கொஸ்டினா கேட்டிருக்காங்க, எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட நம்ம நோட்ஸை கரெக்டா மேக் பண்ணணும். மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை திரும்ப படிச்சு நம்ம பண்ணிடலாம். நோட்ஸ் எடுக்கிறது ஸ்கூல் புக்ல இனிஷியலா நீங்க படிக்கிறீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணணும். கடந்த 15 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்ம நோட்ஸ்ல மிஸ் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கு. ஸோ அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நோக்கி நீங்க போவீங்க. போறப்ப உங்களோட நோட்ஸ் நல்லா என்ரிச் ஆகும். அதை திரும்ப 5 தடவை 6 டைம் படிச்சீங்கன்னா போது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா இதை எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும்னா இந்த கேட்டகரி பீப்புளால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், நிறைய பெரிய இன்ஸ்டியூட்ல போய் படிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வச்சுட்டு, சரிங்களா, இருக்கக்கூடிய மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி அழகா நம்ம நெட்டை யூஸ் பண்ணி விஷயத்தை எடுத்து ஈஸியா படிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு டவுட் உடனே வருதுன்னா உடனே அதுக்கான வீடியோ போய் பாக்குறீங்க. சரிங்களா? வீடியோ பாக்குறது உங்களுக்கு அந்த எஜுகேட்டர் பயங்கர புத்திசாலியா இருக்கணும். ஸோ அவங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறத சொல்ல போறாங்க அப்படின்றக்கப்ப ஏன் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க உட்காந்து ஆழ்ந்து படிக்கக்கூடிய நேரத்தை ஏன் ஒரு வீடியோ இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுடைய மூளையில பஃபர்ல போய் ஸ்டோர் ஆகி திரும்ப அடுத்த விஷயம் அவங்க சொல்றப்ப அடுத்ததுதான் மூளையில இருக்கும். நீங்க அவங்க சொல்லி கொடுத்ததை கரெக்டா ஹிண்ட்ஸா நோட்ஸா எடுத்து அதை திருப்பியும்
லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப எல்லாருமே பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கஷ்டமா கேட்டாங்க, இது மாதிரி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்றது இல்ல, யூடியூபர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிதான் இருக்கும் இந்த எக்ஸாம், இதுக்கு தான் நீங்க ரெடி பண்ணணும், அதுக்கு நான் உங்களை ரெடி பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான ஆட்களை யாருமே கிடையவே கிடையாது. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த புலம்பல்கள் இல்லாம அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி உங்களால போக முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாகுபாடு இதுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 80 மார்க் வந்து நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 80 அப்படின்னு எடுக்கலாம், 85 90 வரைக்கும் தமிழ்ல எடுக்க முடியும். இங்கிலீஷ்ல உங்களால கண்டிப்பா ஈஸியா 90 எடுக்க முடியும். ஒரு 80 எடுக்கிற கேண்டிடேட் இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு 3 மாசம் படிச்சு 90 எடுக்கிறாங்க. அந்த 10 மார்க் அப்படின்ற வித்தியாசம் இன்னும் கூட இருக்கு. இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது இன்னும் கூட பண்ணாம தான் இருக்கு. அதனால இந்த டைம் வந்து நாங்க முன்னாடி எடுத்த ஒரு சர்வேல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் லாஸ்ட் குரூப் 2ல எவ்வளவு பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பாக்குறப்ப 35% பேர் இங்கிலீஷ் மீடியமாவும் 65% பேர் தமிழ் மீடியமாவும் இருந்தாங்க. ஆனா ஃபைனல் ரிசல்ட்ல இது அப்படியே உல்டாவா மாறி இருந்தது. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில தமிழ்ல எழுதி உள்ள போறவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஆனா அது இப்ப அப்ஜெக்டிவ் டைப் இருக்கிறதுனால அந்த பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. ஆனாலும் கூட இந்த தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற நார்மலைசேஷன் பண்ணாம அந்த ஒரு ஏன்னா இப்ப நமக்கு வந்து இங்கிலீஷோடது வந்து ரொம்ப டிஃபைன்டு இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு தமிழ்ல சங்க காலம் முதல் தற்காலம் வரை எதை வேணாலும் கேட்கலாம். சுஜாதா எழுதுந்து கேட்கலாம், ஜெயமோகன் எழுதுந்து கேட்கலாம், எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுந்து கேட்கலாம், மௌலி எழுதுந்து கேட்கலாம். இது மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். மாமா வந்து என்ன எடுத்துட்டு வருவான், என்ன ஆடை அணிஞ்சிருவான், ஸோ தாலாட்டு பாடல்ல இது மாதிரி விஷயத்த நம்ம எங்க படிக்க முடியும் சொல்லுங்க? இங்கிலீஷ்ல எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்மளால தேடக்கூட முடியாது, ரொம்ப பெருசு. சரிங்களா? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணும்னு சொன்னாங்க, புது புக்ல படிச்சோம். அதுக்கப்புறம் பழைய புக்லயும் படிக்கணும்னு சொன்னாங்க, படிச்சோம். சிறப்பு தமிழ் படிக்கணும்னு சொல்றாங்க, அதையும் படிச்சோம். அப்படி எல்லாத்தையும் படிச்சா கூட இப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல 85 கேள்வி தான் இதுல இருந்து வந்துச்சு. மீதி 15 கேள்வி வெளியில இருந்து வருது. இது வந்து சிலபஸ்க்கு உண்டானது நம்ம படிக்கணும். ஆனா இவங்க வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றதான் சிலபஸ்லயே இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் வெளியில இருந்து ரொம்ப அதிகமா லாங்குவேஜுக்கு கேட்கறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் நடத்துறப்ப இதை கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு யூனிட் 8ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் பார்ட் வந்து கஷ்டமா இருக்கு, அதை வந்து இங்க நார்மலைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து நிறைய தான் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது ஒரு 2-3 கொஸ்டின் வந்து தமிழ்ல படிச்சு எழுதுறவங்களுக்கு கஷ்டமா தான் அவங்க கேட்கறாங்க, ரொம்ப ஈஸியாலாம் கேட்கறது கிடையாதுங்க. சரிங்களா? பெரிய நார்மலைசேஷன் அவங்க பண்றது கிடையாது. இதை கண்டிப்பா அவங்க பண்ணியே ஆகணும். அடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்லயாவது, ஏன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் போது இலக்கணம், இந்த டைம் இலக்கணத்துல தான் வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப சிரமமா, ரொம்ப பிரித்து எழுதுக, யாப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பா கேட்டிருந்தாங்க. உண்மையிலே இலக்கணம் நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க கூட இதுல தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப நீங்க 2Aல போய் இலக்கண பாட்டுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். 2A உடைய மெயின்ஸ்க்கு பின்னாடி வரேங்க நான். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற பேதம் இருக்கு. லாங்குவேஜ்ல பயங்கரமா அது வந்து ரோல் பிளே பண்ணும். இங்கிலீஷ் மீடியம் எழுதுனவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குங்க. ஓகே. தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயும் சில தப்புகள் இருந்தது, சரி பண்ணிட்டு வராங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சியில நிறைய மாற்றங்கள், நம்ம இந்த புது சேர்மன் வந்தப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவா போட்டிருந்தோம். அது என்ன எப்படி கம்யூனிகேட் ஆச்சு அப்படின்னு தெரியல. அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்து சரி பண்ணிட்டே வந்தாங்க. எக்ஸாம் ஹால்ல கரெக்டா இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்றது இல்லை, எக்ஸாம் டைம் வந்து ஒருத்தருக்கு 2.25 மணி நேரம், ஒருத்தருக்கு 3.25 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம், அதெல்லாம் சரி பண்ணாங்க. ஸோ ஒரு விஷயமா சரி பண்ணிட்டே வராங்க. இதெல்லாம் கரெக்டா இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே நல்லது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்து எல்லாருமே இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா இருந்தது, இதுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்ட்டு கேட்டு இருக்காங்க. கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் அப்படின்ட்டு உறுதிட்டு இப்ப சொல்ல முடியாது. நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இந்த கீஸ் கொடுத்துருக்கேங்க.
4-5 இன்ஸ்டியூட்டோடைய கீயை கன்சாலிடேட் பண்ணி எது கரெக்டா இருக்கு வீடியோஸ் நம்ம போட்டோம். இது வரைக்கும் மேக்ஸ் 25 கொஸ்டின் போட்டது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கானமி, முக்கியமான டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த கீ எடுத்து போட்டது. அந்த கீ வச்சு நீங்க செக் பண்ணுங்க. அது ஆல்மோஸ்ட் 90%, 99% கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் அதுல சில கீஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலா இருந்ததுன்னு அதுலயும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க பாருங்க, டிஎன்பிசி கீ வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்டியூட் போற கீழே வந்து எல்லா கீயும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஒருத்தருக்கு 148 வருது, 144 வருது, 152 வருது, மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால அதை நம்ம கொஞ்சம் கவனத்துல கொண்டு பார்க்கணும் நம்ம. ஓகே, ஸோ இதனுடைய கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப நம்ம பேசிக்கா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 146ல இருந்து 150 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் தெரியுங்க என்ன அப்படின்ட்டு. எதை வச்சு நம்ம கட் ஆஃப் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா சும்மா எடுத்த உடனே அப்படின்னு சொல்றது கிடையாதுங்க. ஏற்கனவே குரூப் 4 நடந்திருக்கு. குரூப் 4 எழுதின ஸ்டூடெண்ட் இப்ப எங்க கிட்ட ஒரு 170 போட்டவங்க இப்ப எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, அதுல 165 போட்டவங்க இப்ப எவ்வளவு போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து ஒரு 50 நாள் 80 நாள் அந்த இடைவெளியில் நடந்தது அப்படின்றப்ப ஈஸியா நம்மளால அந்த படிக்கிற பசங்க அவங்களே தான் இருக்க போறாங்க. புதுசா யாரும் டெல்லியில இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ வந்து இந்த எக்ஸாம்ல எழுத போறது கிடையாது. இதே மாணவர்கள் திரும்ப திரும்ப போட்டி போட போறாங்க இல்லைங்களா? அப்படின்னு இருக்கப்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. பிசி எம்பிசிக்கு 148 +or -2, எஸ்சிக்கு 144 +or-2, எஸ்டிக்கு 138 +or-2. இந்த கேட்டகரைஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல எப்படி வித்தியாசமா இருந்தது, அதாவது மார்க் எவ்வளோ மாறுபட்டுச்சு, பிசிக்கும் எஸ்சிக்கும் எவ்வளவு மாறுபட்டுச்சு அப்படின்றத வச்சுட்டு போட்டதுங்க. ஸோ இதுக்கு கூட நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து இவங்க டிஎன்பிசி வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பாக்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ஸோ பாருங்க, 280.50 அப்படின்றது முதல் மார்க்கா இருந்ததுங்க. ஸோ இதனுடைய ஒரு 3000 மார்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வந்து இந்த என்னன்னா இதே மாதிரிதான் நம்மளுடைய மார்க்கும் கம்மியாயிட்டு இருக்கும். 267ல ஒரு 20 பேர் இருப்பாங்க, சரிங்களா? 266.5ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னு நமக்கு பாக்குறப்ப இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் இப்போ 187 இருக்கு அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ண மார்க் வந்து 167 இருந்தது போன டைம். நம்மளுடைய குரூப் 2ல 20 மார்க் கம்மியா இருந்தது. இந்த டைம் அதே மாதிரி அதுல போன டைம் வேகன்சியும் கம்மி தான். அது மாதிரி எடுக்கிறவங்க வந்து 3500 பேர் 4000 பேர் தான் பிசி கேட்டகரியா தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கே வந்து 20 மார்க் வித்தியாசம் அப்படின்றது இருந்தது. இதுல எவ்வளவு மார்க் அதிகமா போட முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 165 to 168 வரைக்கும் மார்க் ஒருத்தவங்களால ஈஸியா போட முடியும். ஈஸியான அவங்க ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கணும், மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் தப்புன்னு இருக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லா நல்லா படிச்சிருந்தாங்க, ஏற்கனவே ஒரு குரூப் 2 குரூப் 1 இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு போனா கண்டிப்பா மார்க் கம்மியாயிடும். ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மார்க் 168 மார்க் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ 168 -20 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நமக்கு வந்து 148 அப்படின்றது வருதுங்க. ஸோ இது மாதிரிதான் நம்ம வச்சு இதை டிட்டர்மைன் பண்ணது. இப்ப எங்க கிட்ட வருது 166 எடுத்திருக்காரு. நான் அவரோட அதிகமா தமிழ்ல ஒரு 94 தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அவர்லாம் கண்டிப்பா எப்பயுமே 98, 99, 100 அப்படின்னு தான் போடுவாங்க. குரூப் 2ல நிறைய பேர் 99, 100 போடுவாங்க ஜென்ரல் தமிழ்ல. ஆனா இந்த டைம் வந்து அது மாதிரி போடல. லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃப் 147 அப்படின்றது 146 வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வந்துருந்துச்சு. ஸோ 146, 47 அப்படின்றது பிசி எம்பிசியோடைய கட் ஆஃபா இருந்தது. அப்படின்ட்டு இருக்கப்ப அதே அளவு திருப்பியும் கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் ஜிஎஸ் ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான் ஒரே காரணமா இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு சர்வே அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்றோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை அட்டன் பண்ணுங்க. நீங்க கீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது கண்டிப்பா அப்சல்யூட்டா இருக்கும், சரிங்களா? ஸோ இது இந்த சர்வே, இந்த லிங்க் நான் தரேன் நானு, சரிங்களா? ஸோ 2A உடைய கட் ஆஃப் சர்வே நான் கீழே போடுறேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருப்போம், டிஸ்ட்ரிக்ட் எங்க அப்படின்னு கேட்டிருப்போம், பேர் கூட கேட்டிருக்க மாட்டோம், ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கக்கூடாது, அறமே கிடையாது, சரிங்களா? நிறைய பேர் கேட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மீடியம் அப்படின்றது கொடுத்துருப்போம்,
அது மாதிரி பிஎஸ்டிஎம்மா இல்லையா, கேட்டகரிஸ் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, ஸ்பெஷல் கேட்டகரியா, ஏன்னா இது குரூப் சி பதவிகள் இருக்கிறதுனால ரிசர்வேஷன் எல்லாருக்குமே இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருக்கு, டெஸ்டியூட்டட் விடோவுக்கு இருக்கு. சரிங்களா, ரிசர்வேஷன் இருக்கு. சரியாக பதிலளித்த மொத்த வினாக்கள் டிஎன்பிசி கீபடி 200க்கு சரியானவை என்ன? ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம இப்ப கேட்கறதுங்க. டிஎன்பிசிக்கு வர்றதுக்கு இன்னொரு 5 நாள் ஆகும். நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம கீ பட்டி நீங்க போடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கீ போட்டதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஒரு தடவை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எதுக்காக இவ்வளவு அர்ஜி நம்ம பண்றோம் அப்படின்றது நான் சொல்றேன். முந்தைய குரூப் 4ல எவ்வளவு போட்டீங்க, குரூப் 1ல நீங்க எவ்வளவு போட்டீங்க, ஏதாவது நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சீங்களா, லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி ஒரு டேட்டா ஒரு 1500 பேர் 2000 பேர் வரப்ப ஈஸியா நம்மளால கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை விட நமக்கு ஆன்சர் கீ போட்டதுக்கு அப்புறம் வரதை வச்சு எக்ஸாக்டா நம்மளால பண்ண முடியும். எதுக்காக இவ்வளவு அவசரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய நாட்கள் அவங்க 2 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி சொல்றத கண்டிப்பா இப்ப செஞ்சிடறாங்க, சொல்லாததை கூட இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நேரம் ரொம்ப நிறைய இல்லை, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து வரக்கூடிய 2A எக்ஸாம் வந்து நம்மளுடைய பிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம படிச்சதுல இருந்து ஓரளவு கவர் ஆயிருக்கு, ஒரு 50% கவர் ஆயிருக்கு. படிக்காதது வந்து ஒரு 50% இருக்கும். ஸோ அந்த படிக்காத விஷயத்த நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்கிரிப்டிவ் உட்காந்து எழுதணும். 7 சப்ஜெக்ட் இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கும். சரிங்களா, ஏன்னா இங்க கொடுத்துருக்க 6 மாசம் இல்ல 150 இருந்து 160 நாட்கள் தான் உங்களுக்கு மொத்தமா இதை கொடுப்பாங்க. அந்த நாட்கள்ல எதையும் வேஸ்ட் பண்ணாம 145க்கு மேல போட்டிருந்தீங்க அப்படின்னா தெளிவா நம்மளால உட்காந்து படிக்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 ஆகட்டும் 2A ஆகட்டும், 2A உடைய சிலபஸ் வந்து இந்த 2ல என்ன இருக்கோ அதே சிலபஸ் தான். ஏன்னா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு பத்தி டீட்டெயிலா கொஸ்டின் கேட்பாங்க. எகைன் திரும்பவும் நம்ம இதே தப்பு தான் பண்ணுவோம். திரும்பவும் அது ஸ்கூல் புக்ல வேர் டு ஸ்டடி எடுத்து அதே தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்படின்றப்ப அங்க மாட்டிப்போம் நம்ம. நல்லா நான் அடுத்த வீடியோவில் வேர் டு ஸ்டடி, சரிங்களா, ஸ்கூல் புக்லேயும் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்றது, ஸ்டாண்டர்ட் புக்கு எதை வாங்கி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்றேங்க. நெட்ல எந்த சோர்சஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். எல்லாத்தையுமே சேர்ந்து படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா திரும்பவும் நம்ம உட்காந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா பண்ணதுனால அரசின் மீது பழியவோ இல்லை டிஎன்பிசி மேல பழியவோ, நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்காம அடுத்தவங்களையும் நம்ம இன்னும் பிளேம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இதே நிலைமையில தான் இருப்போம். சரிங்களா, என்னன்னா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். இருக்கக்கூடிய 150 160 நாள்ல நீங்க உட்காந்து தெளிவா படிச்சீங்கன்னா தான் அடுத்த வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ்ல நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி தான், அதுதான் ஸ்கோரிங். அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க, ஒரு 1/2 மார்க் அதிகமா எடுக்கிறதுனால ஒரு நல்ல பதவிக்கு போவீங்க, 1/2 மார்க் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு கவுன்சிலிங் ஹால் உள்ள போயிட்டு போஸ்டிங் கிடைக்காம வெளியே வருவீங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஒரு பொண்ணு ஏற்கனவே ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்து அசிஸ்டண்டா மாறிட்டாங்க. அந்த பொண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு, எங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு வந்து 125.75 மார்க், 25 இருக்கும் எக்ஸாக்டா தெரியல. அவங்க வந்து பிஎஸ்டிஎம் ஜேசிஏ போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்க பொண்ணு ஏற்கனவே குரூப் 4ல போய் அசிஸ்டண்டா ப்ரமோஷன் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க போய் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு, அக்கா நீங்க எடுக்காதீங்கக்கா, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா பெரிய லெவல்ல நான் அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன், என் குடும்பமே நல்லா இருக்கும், நீங்க கண்டிப்பா போய் சேர மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துதான் ஆவேன். ஒரு 0.25 மார்க் அவங்க அதிகமா எடுத்திருந்தாங்கன்னா யார்கிட்டையும் கெஞ்சணும் அவசியம் கிடையாது. இப்ப வேலை இல்லாம இருக்கிற நிலைமையும் கிடையாது. எல்லா புள்ளி மார்க்கும் ரொம்ப முக்கியமானது. 2A உடைய மெயின்ஸ் அவ்வளவு முக்கியம். சரிங்களா, இப்ப இருந்தே நம்ம படிக்கணும். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது, நம்ம பிலிமினரி எக்ஸாம்ல எப்பயுமே நம்ம உயரமான இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியா. உயரமான இடம் மீன்ஸ் நீங்க கட் ஆஃப் 150 தான் வருது அப்படின்னா, நான் 155 160 எடுத்துக்கிறேன் அப்படின்னா தைரியமா யாரும் எதையும் கேட்காம அன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, நம்ம 3 வருஷம் 2 வருஷமா ரிலாக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து நம்மளுடைய ஓடக்கூடிய நேரங்கள். இதுல நம்ம கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ண நமக்கு சந்தர்ப்பமே அமையக்கூடாதுங்க. சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போங்க. தேங்க்யூ.